ஆக்சுவலாக இப்போ இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குமே அடிநாதம் வந்து இந்த ஆயில் இம்போர்ட் தான். நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து நீங்கள் வந்து வாங்குறீங்க, அது வந்து உக்ரைன் போருக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு அவர் ஒரு நீதி கதை ஒன்று சொல்கிறார். அதனால நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு. இந்தியா எப்பொழுதுமே வந்து ஒரு நியூட்ரல் சொல்ல முடியாத ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம். இப்போ நம்ம அமெரிக்காட்ட ஒரு ட்ரேட் நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி நம்ம இண்டிபெண்ட் சுதந்திரம் வாங்கினதுலேருந்து நம்ம நான் அலைன் மூவ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ரஷ்யா மேலே நமக்கு ஒரு எப்போதும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் இருக்குது. அதனால் நம்முடைய விஷயத்தில் அவங்க எப்படி அமெரிக்கா அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்களோ, எப்படி ட்ரேடு மற்ற நாடுகளோடு இருக்கணுமோ அதே மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்முடைய ஆயில் டிபெண்டன்சி 40% ஆயில் கம் ஃப்ரம் இது ரஷ்யாவில் இருந்து. அதை போய் நம்ம விட்டுட்டு இன்னொரு இடத்துல நம்ம வாங்க முடியாது. அதுக்கான சப்ளையரே கிடையாது. சப்ளையர் இருந்தாலும் குளோபல் ஆயில் பிரைஸ் வந்து இதோட கூடும். அது வந்து மெயின் காரணம் அவங்களுக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனால் நம்மளை விட சைனா தான் அதிகமாக வாங்குறாங்க. அப்போ அவங்க மேலே அதை அவங்க இம்போஸ் பண்ணலையே. அப்போ அதுதான் அவங்களுக்கு காரணம்னா, இஃப் அவர் ஸ்பீட்டர் ஓவர் சொன்னார், இது ஒன் மோர் செக்ரட்டரி, ஐ திங்க் இஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி யாரோ சொன்னார், த ரஷ்யா வார் த பீஸ் டு ரஷ்யா கோஸ் வயா டெல்லி அப்படின்னு சொன்னார். ஸோ அதை நம்ம பார்த்தோம்னா அப்போ நீங்கள் சைனா தான் அது சொல்லணும். சைனா தான் ஆக்சுவலி இது மோர் அது அதிகமாக நம்மளோட ஆயில் வாங்குறாங்க. ஆனால் அவங்க காரணம் சொல்ல வருது என்னன்னா, இந்த ஆயில்னால பயன்படுற சில இங்க இருக்க பெரிய பேர் சொல்லாம சில பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள், அதனால தான் அவங்க வந்து இப்போ சார் சொன்னார் இல்லையா, பாஸ்டன் பிராமின்ஸ் சொன்னார் இல்லையா, அந்த ஆட்களை மையப்படுத்தி தான் இந்த ஒரு எலிட் காங்க்ளோமரேட்ஸ் இங்க இருக்க சில கார்ப்பரேட் தான் அதில் அதிகமாக பயன்பட போறாங்க.